இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையில உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்ததாமே இந்த காலை வேளையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த நல்ல மன மகிழ்ச்சியின் காலை வேளையில் உங்களுடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஓய்வு நாளின் காலை வேளை உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாய் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசும் உங்களுடைய சத்தம் எங்கள் செவிகளை தொனிக்கட்டும். எங்களை உருவாக்கும்படியாக எங்கள் இருதயங்களை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களை உருவாக்கும்படியாக எங்களை விட்டு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எங்களை உருவாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த காலை வேளை நோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக உங்களுடைய வேதாகமத்தை திறந்து நீங்கள் ரூத்துக்கு எழுதின சரித்திர புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்தின் 1வது வசனத்துக்கு நேராய் உங்கள் கண்களை திறக்கும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ரூத்துக்கு எழுதின சரித்திர புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்போது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரர்களோடும் மோவாப் தேசத்துக்கு போய் சஞ்சரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த நாட்களிலே அங்கே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று என்று சொல்லி அங்கே நமக்கு வேதம் நமக்கு இங்கே தெளிவுபடுத்துகிறது. நியாயாதிபதியுடைய காலங்கள் என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் போது சுமார் 290 ஆண்டுகள் கிட்ட நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த நாட்களாய் காணப்படுகிறது. அந்த 290 ஆண்டுகள்ல பஞ்சம் என்று சொல்லி பார்த்தால் அநேக பஞ்சங்கள் வந்திருக்கிறது. அந்த அநேக பஞ்சத்தில் ஒரு பஞ்சம் தான் இந்த பஞ்சம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பஞ்சத்தை குறித்து நீங்கள் பார்க்கும் போது பெத்லகேம் என்று சொல்கிற இந்த பகுதியிலே இந்த பஞ்சம் காணப்படுகிறதா. இந்த பெத்லகேம் என்ற ஊருக்கு இன்னொரு பெயர் ஒன்று. அது என்னவென்றால் எப்ராத்தா என்று சொல்லி பெயர். எப்ராத்தா ஊருடைய இன்னொரு பெயர் தான் பெத்லகேம் என்று சொல்லி உங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தமாம். பெத் என்றால் வீடு, லெஹேம் என்றால் அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்லகேம்லே அநேக வயல்வெளிகள் உண்டாம். அங்கே கோதுமைகளும் வார் கோதுமைகளும் அதிகமாய் பயிரிட்டு கோதுமை மாவுகளை கொண்டு அநேக அப்பங்களை செய்கிறதான ஒரு சின்ன கிராமமாக அந்த பெத்லகேம் காணப்பட்டது. இந்த பெத்லகேம் கிராமத்திலே எலிமலைக் என்று சொல்கிற ஒரு மனிதன் வாழ்ந்து வருகிறான். அவன் ஒரு சாதாரண ஒரு மனிதன் அல்ல. இதே ரூத்தின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்தின் 2வது 3வது வசனங்களை வாசிக்கும் போது அந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எலிமலைக்கு அவனுக்கு அங்கே அந்த பெத்லகேமிலே அநேக ஆஸ்திகள் காணப்பட்டதாம். என்ன ஆஸ்தி என்று சொல்லி பார்த்தால் அங்கே வயல்வெளிகள் அவனுக்கு தனியாக இருந்ததாம். அவனுடைய 2 குமாரர்களுக்கும் தனித்தனியாக இருந்ததாம். 3 வயல்வெளிகள் காணப்படுகிறது. மோவாப் தேசத்திலிருந்து அந்த நகோமியும் ரூத்தும் திரும்பி வந்த பின்பு போவாஸ் அந்த இடத்தை அவர்களுடைய கரங்களை இந்த ஜனங்களுடைய கரங்களில் மீட்டு அதுக்கு பின்பு ரூத்தை திருமணம் செய்கிறதை அந்த இடத்துல 4வது அதிகாரத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக எலிமலைக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதன் கிடையாது. அந்த பெத்லகேம் தேசத்திலே அவனும் ஒரு நல்ல ஒரு பணக்காரனாக ஒரு வசதி வாய்ந்தவனாக ஒரு வாழ்ந்து வந்த ஒரு மனிதன் தான். அந்த வசதி வாழ்ந்து வந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பஞ்சம் வந்தபோது அவன் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அது என்ன தீர்மானம் என்று சொல்லி பார்த்தால் இந்த பஞ்ச நாட்கள்ல அந்த சொந்த இடமாகிய பெத்லகேமை விட்டு வேறு இடத்துக்கு இடம்பெயர்ந்து போய்விடலாம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அவன் எடுத்த தீர்மானம் ஒரு தவறான தீர்மானம் கிடையாது. ஆனால் எங்கே போகலாம் என்று சொல்லி எடுத்த தீர்மானம் தான் ஒரு தவறான ஒரு தீர்மானமாய் காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால் பெத்லகேம் என்பது கர்த்தருடைய வீடாய் இருக்கிறது. அந்த பெத்லகேம் ஜனங்கள் அதிக கட்டுப்பாடுள்ள ஜனங்களாய் காணப்பட்டார்களாம். அவருடைய உடைகளை கட்டுப்பாடு காணப்பட்டது. வேத வாசிக்கிறதையும் எல்லா காரியத்திலையும் தேவனுக்கு ஆராதனை செய்வதில் அதிக கட்டுப்பாடு உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். எல்லா கல்ச்சர்ல எல்லா விதமான கலாச்சாரத்துல அதிக கட்டுப்பாடு உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். இப்படி கட்டுப்பாடோடு கூட வளர்ந்து வந்ததான எலிமலைக்கு தன் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு இப்போது அங்கே மோவாப் என்று சொல்கிற ஒரு பட்டணத்துக்கு வேறு தேசத்துக்கு அவன் போகும்படியாக அவன் தீர்மானம் செய்கிறான். நீங்கள் பெத்லகேம் எங்கே இருக்கு சொல்லி நீங்கள் பார்ப்பினால் எருசலேமில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அங்கே பாலஸ்தீன் தேச பகுதியிலே உள்ள பெத்லகேம் காணப்படுகிறது. இவர்கள் அந்த பஞ்ச காலத்திலே அவர்கள் ஊர் மாறி போக வேண்டும் என்று நினைத்து அவர்கள் மோவாபை தெரிந்து கொண்டதுக்கு பதிலாக அவர்கள்
இஸ்ரவேலிலேயே அவர்கள் மேலே போயிருந்தால் அங்கே எம்ரோன் மலையெல்லாம் இருக்கிறது. அந்த இடங்கள்லாம் மிகவும் குளிர்ந்த ஒரு இடமாய் இருக்கிறது. அங்கே தண்ணீர் எப்போதும் இருக்கும். அங்கே போய் அவர்கள் வாழ்ந்து அவர்கள் நன்றாய் முன்னேறி இருக்கலாம். ஆனால் அவர்கள் அங்கே போகும்படியான ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை. மாறாக அவர்கள் என்ன தீர்மானத்தை என்றால் மோவாபுக்கு போவோம் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறார்கள். மோவாபை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கும்போது வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்கிறது. உபாகமத்தின் புத்தகம் 23வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், மோவாபியர்கள் சபைக்கு உட்படல் ஆகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை தலைமுறை எடுத்தாலும் அவர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சம்பந்தம் கிடையாது என்று சொல்லி கர்த்தர் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி தேவனால் ஒதுக்கி வைக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டதான ஒரு தேசம் தான் மோவாப் தேசம். மோவாபியர் யார் என்று சொல்லி பார்த்தால் நமக்கு நன்கு தெரிந்த ஒரு சரித்திரம் தான். லோத்தினுடைய மகள். அவர்கள் தன் தகப்பனோடு அவர்கள் செய்த தவறு நிமித்தமாய் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒரு பிள்ளைதான் அங்கே மோவாபுடைய சந்ததியாய் மாறுகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே அப்படிப்பட்ட சந்ததியோடு கூட நீங்கள் எந்த ஒரு கலாச்சாரமும் எந்த ஒரு கலப்பும் நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். இப்போது இவன் என்ன தீர்மானம் செய்கிறான் என்றால், மோவாபை அவன் உற்று கவனித்து பார்க்கும் போது மோவாப் ஜனங்கள் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாதபடிக்கு சுதந்திரமாய் வாழ்கிற ஜனங்களாய் இருக்கிறார்கள். அவருடைய துணிகள் உடைகளில் ஒரு கட்டுப்பாடு கிடையாது. அவருடைய செயல்களில் கட்டுப்பாடு கிடையாது. அவருடைய பேச்சுகள் நடைகளில் கட்டுப்பாடு கிடையாது. அப்படி மோவாப் ஜனங்கள் எந்த ஒரு காரியத்துக்குமே கட்டுப்பாடு இல்லாதபடிக்கு அவர்கள் தங்களுடைய சுயமான ஒரு வாழ்க்கை, சுயபோகமான ஒரு வாழ்க்கை, லௌகீக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்போது எலிமலைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறான். இந்த பஞ்ச காலத்திலே இந்த பஞ்சத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக பஞ்சத்தை காரணமாய் காட்டிக்கொண்டு தேவனுக்கு விருப்பம் இல்லாத லௌகிகமான அங்கு இச்சிதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களோடு கூட தன்னையும் தன் குடும்பத்தையும் கொண்டு போய் அவன் கணக்கிற மறு மனிதனாய் காணப்படுகிறான். அங்கே போய் அவன் கலந்து கொண்டது மாத்திரமல்ல, வசனம் சொல்கிறது அங்கே பல ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அங்கே வாழ ஆரம்பித்து விட்டார்களாம். அவர்களுடைய 2 பிள்ளைகளுக்கும் பெண் கொடுக்கவும் பெண் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக அவர்கள் அங்கே தள்ளப்பட்டு விட்டார்கள். எந்த ஜனத்தோடு ஒரு உறவு வைக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரோ அந்த ஜனத்தோடையே அவர்கள் பெண் கொள்ளவும் அங்கே குடியிருக்கவும் அவர்கள் தீர்மானம் எடுத்து விட்டார்கள். எலிமலை கூடிய தீர்மானம் அங்கே ஒரு பெரிய தவறிதமான ஒரு தீர்மானமாய் மாறிவிட்டது. அவருடைய தீர்மானம் தவறாய் போனதுனால என்ன நடந்தது சொல்லி நீங்க பாப்பீங்கன்னா வசனம் நமக்கு ரொம்ப தெளிவாய் சொல்கிறது. எலிமலைக்கு தன்னுடைய ஜீவனை அங்கே மோவாப் தேசத்திலே விட்டு விடுகிறான். அந்த மோவாப் தேசத்திலே தன் ஜீவன் போன பின்பு அந்த நாட்களுக்கு பின்பு 2 பிள்ளைகளும் மனைவி மாத்திரம் இருக்கிறார்கள். இப்போதும் அங்கே அந்த இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு வழக்கம் உண்டு. என்ன வழக்கம் என்று சொல்லி பார்த்தால், தீர்மானங்களை எடுக்கிறவர்கள் குடும்ப தலைவர்கள் தான் தீர்மானம் எடுப்பார்கள். வீட்டு ஆண் தலைவர்கள் தான் தீர்மானம் எடுப்பார்கள். இப்போ தகப்பன் இறந்து விட்டான். ஆக தீர்மானம் எடுக்கக்கூடிய தகுதி யாருக்கு போகிறது என்றால் 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு தான் போகிறது. ஆக இப்போது எலிமலைக்குடைய பிள்ளைகள் தீர்மானம் எடுக்கிறார்கள். நாம் இங்கேயே இருந்து விடுவோம் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தீர்மானங்கள் தவறாய் போக போக அவருடைய வாழ்க்கையில இழப்புகள் அதிகமாய் போய்விட்டது. அந்த தீர்மானத்தில் அவர்கள் தவறிதமான காரியத்தை செய்தது நிமித்தமாய் இப்போது எலிமலைக்கும் அவன் மரித்து விட்டான். அவனுடைய 2 பிள்ளைகளும் குமாரர்களும் மரித்து விட்டக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக அங்கே சூழ்நிலைகள் மாறிவிட்டது. இப்போது 3 பேரையும் இழந்து நகோமி தனித்து நின்று கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அதற்கு பின்பு இந்த 6வது வசனத்துக்கு நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தேவன் பெத்லகேமினை சந்திக்கும்படியாக இறங்கி வந்தார். அவருடைய குறைகளை கேட்க கர்த்தர் இறங்கி வந்தார். அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக தேவன் இறங்கி வந்தவர்களை விசாரித்து ஆகாரம் கொடுக்க அவர் ஆரம்பித்து விட்டார் என்ற செய்தியை நகோமி கேட்டபோது, இப்போது நகோமியுடைய வீட்டில் ஆண்கள் யாரும் தீர்மானம் எடுப்பதற்கு இல்லாததுனால நகோமி ஒரு தீர்மானம் எடுக்கிறார். நாம் இங்கிருந்து நம்முடைய சொந்த இடமாகிய பெத்லகேமுக்கு போய்விடுவோம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு அவள் தன் சொந்த இடத்துக்கு புறப்படும்படியாய் வாஞ்சிக்கிறார். வாஞ்சிக்கும் போது சொல்லுகிறார், 2 மருமகளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு போய் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் உங்கள் இளவு ஜந்துகளோடு போய் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். எனக்கு வேற பிள்ளைகள் இல்லை உங்களுக்கு கெட்டி கொடுப்பதற்கு, என்னோடு உங்களை வைத்துக் கொள்வதற்கு வேற எந்த ஒரு அதிகாரம் இல்லாததுனால நீங்கள் போய்விடுங்கள் என்று சொல்லி அவள் தன்னுடைய 2 மருமக்களையும் சொல்லும் போது 2 மருமகள்ல ஒரு மருமகள் முத்தமிட்டு கொண்டு அங்கே அவளை மாமியாரை விட்டுவிட்டு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போய்விடுகிறாள், ஜனத்தோடு போய்விடுகிறாள். ஆனால் ரூத் என்று சொல்கிறதான இந்த மோவாப் ஸ்திரீயோ நீங்கள் பார்ப்பினால் இங்கே அவள் ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்குள்ளாய் வருகிறாள். இந்த சூழ்நிலை மாமியாரை விட்டுவிட்டு போறதா அல்லாவிட்டால் மாமியாரோடு கூட இருக்கிறதா என்று சொல்லி அவள் சற்று ஆராய்ந்து பார்த்தபோது அவள் ஒரு தீர்மானத்துக்கு வருகிறாள்.
நான் இந்த வீட்டுக்கு குடியேறி வந்ததுடைய நோக்கம் உண்டு. என் ஆண்டவர் இந்த வீட்டுக்குள்ள என்னை கொண்டு வந்து குடும்பத்தோடு இணைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆகவே இந்த இழப்பின் நிமித்தமாய், இந்த கஷ்டங்கள் நிமித்தமாய் இந்த குடும்பத்தை விட்டு நான் போய்விடாதபடிக்கு நான் ஒரு சரியான தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாள். அவருடைய தீர்மானம் என்ன என்று சொல்லி பார்த்தால், அந்த முதலாவது அதிகாரத்தின் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிக்கும் போது அந்த வசனம் ரூத்துடைய தீர்மானத்தை நமக்கு எடுத்து காண்பிக்கிறதாக இருக்கிறது. அந்த 16வது வசனத்தை பார்க்கும் போது அவள் ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு வார்த்தையை சொல்கிறாள். என்ன சொல்கிறாள்? நகோமியை பார்த்து சொல்கிறார், நீ எங்கே போகிறாயோ அங்கே நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லுகிறார். இனிமேல் நீ ஆராதிக்கிற தேவன் தான் என்னுடைய தேவன், உன் தேவன் தான் என்னுடைய தேவன். நீ யாரை ஆராதிக்கிறாயோ, நீ யாரை வணங்குகிறாயோ, யாரை சேவிக்கிறாயோ அவரை மாத்திரம் நானும் சேவிப்பேன். இனி நான் என்னுடைய மோவாப் தேசத்தின் ஆண்டவரையோ ஆண்டவன்மார்களையோ நான் சேவிக்க போறதில்லை, நீ சேவிக்கிற தேவனை நான் சேவிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். அந்த 17வது வசனத்தை பார்க்கும்போது சொல்கிறார், நீ எங்கே மரிக்கிறாயோ அதே இடத்துல நானும் மரிக்க நான் வாஞ்சிக்கிறேன், அங்கேயே அடக்கம் செய்ய நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி ஒரு நல்ல தீர்மானத்தை அங்கே ரூத் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தீர்மானத்தை அவள் எடுத்துவிட்டு தன் மாமியாரோடு கூட நகோமியோடு கூட அந்த மோவாப் தேசத்துக்கு புறப்பட்டு அவர்கள் பெத்லெஹேமுக்கு நேராய் வருகிறார்கள். பெத்லெஹேமுக்கு வரும்போது அந்த பெத்லெஹேமை விட்டு போகும்போது யார் யாரெல்லாம் அங்கே இருந்தார்களோ அவர் எல்லாரும் ஓடி வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறார்கள். இதுல என்ன நமக்கு தெரியும் என்றால், அந்த பஞ்சம் உண்மையாகவே மனிதர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பஞ்சமாய் காணப்படவில்லை. ஒரு பஞ்சம் காணப்பட்டதோ உண்மைதான், ஆனால் மனிதனை கொன்று விடும்படியான ஒரு பஞ்சம் அல்ல. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை அங்கே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பஞ்சமாய் காணப்படவில்லை. ஆக எலிமலைக்கு இந்த பஞ்சத்தினுடைய பெயரை சொல்லிக் கொண்டு அவன் அந்த இடத்தை விட்டு, பெத்லெஹேமை விட்டு, ஆண்டவரால் அங்கே கட்டுப்பாடோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு கட்டுப்பாடு அற்று ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காய் மோவாபுக்கு நேராய் ஓடிவிட்டான். தேவனுடைய பிள்ளைகளை, இப்போது திரும்பி வரும்போது எலிமலைக்கும் இல்லை, தன்னுடைய 2 பிள்ளைகளும் இல்லை, தீர்மானம் எடுத்த யாருமே இல்லை. ஆனால் இங்கே ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து மோவாப் தேசத்திலே இருந்ததான ஒரு மகள் இப்போது, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் எனக்கு தேவன், அதே தேவனை நான் சேவிக்கும்படியா நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு இப்போது நகோமியோடு கூட இங்கே வருகிறாள். இங்கே வந்து அங்கே பெத்லெஹேமுக்குள்ளாய் குடியேறி வருகிறார்கள். இப்போது பெத்லெஹேமுக்குள்ளாய் குடியேறி வந்து விட்டார்கள். இந்த நகோமியோ வயது முதிர்ந்தவளாய் இருக்கிறாள். ரூத் அவள் வாலிபமான ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கிறாள். இந்த பிள்ளையை குறித்து பார்க்கும்போது இந்த பிள்ளை இந்த தேசத்துக்கு ஒரு புதிய ஒரு பிள்ளையா இருக்கிறது. தேசத்தின் கலாச்சாரங்கள் புதிதாக இருக்கிறது, கட்டுப்பாடுகள் புதிதாக இருக்கிறது. அங்கே மோவாபில் வாழ்ந்தது மாதிரி இங்கே வாழ முடியாது. அங்கே வாழ்ந்ததான துணிமணிகளை போட்டது போல இங்கே துணிமணிகளை போட முடியாது. இங்கே அங்கு ஜனங்களுக்கும் இங்கே இருக்க ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. எப்படி உலகத்தாருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதோ அது போல உலகத்தாரை போல நம்ம ஜீவிக்க முடியாது. உலகத்தாரை போல நம்ம துணிமணிகளை போட முடியாது. உலகத்தாரை போல நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. மாறாக தேவனுடைய பிள்ளைகள் என்றால் ஒரு கட்டுப்பாடோடு கூட தேவனுடைய வேத வசனத்துக்கு தக்கபடியாய் வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டது போல இங்கே மோவாபிலிருந்து வந்ததான இந்த ரூத் ஒரு கட்டுப்பாடோடு வாழ்வதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். இப்போது அவள் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் ஆராதிக்கிற தேவனை என்னுடைய தேவனாய் இருக்கும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து வந்தபடியினால் இங்கே பெத்லெஹேமிலே அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. தங்களுடைய குடும்பத்தையும் தன்னையும் ஓட்டுவதற்கு, தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுவதற்கு என்ன செய்ய தெரியவில்லை. அப்போது அவள் ஒரு தீர்மானத்தை எடுத்து அவள் இங்கே வந்துவிட்டு அவர் சொல்லுகிறாள், நான் போய் ஏதாயிலும் ஒரு வேலை கிடைக்கிறதா என்று பார்த்து வருகிறேன் என்று சொல்லி அவள் தன் தேசத்துக்குள்ளாய் கடந்து செல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ரூத்துக்கு எழுதின புத்தகத்திலே 2வது அதிகாரத்தின் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது அந்த வசனத்தை நமக்கு ரொம்ப தெளிவாய் அந்த வசனங்கள் நமக்கு காட்டுகிறது. இவள் மோவாப் தேசத்தை விட்டுவிட்டு, தன் ஜனத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய சகலவிதமான கலாச்சாரங்களை விட்டுவிட்டு ஆண்டவரை பிடித்துக் கொண்டு ஆண்டவரோ சேவிக்கும்படியா இங்கு வந்தபடினால ரூத்துக்கு முதலாவது தேவன் தயவை பாராட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். என்ன தயவை பாராட்டுகிறார் என்றால், அவள் வந்து வேலை தேடி வருகிறாள். அங்கே ஒரு நல்ல ஒரு அறுப்பு காலமாய் அந்த காலம் காணப்படுகிறது. அங்கே போவாசுடைய தோட்டங்களில் அங்கே கோதுமைகளை அறுத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அறுத்து கொண்டிருக்கும் போது வந்து கேட்கிறாள், இந்த கோதுமையில இந்த கீழே விழுகிற அந்த கோதுமை மணிகளை நான் எடுத்துக்கொள்ளலாமா என்று சொல்லி கேட்கிறாள். அந்த வேலைக்காரர்களுடைய அதிகாரியோ இங்கே வந்து நீ எடுத்துக்கொள் என்று சொல்லி அந்த வேலைக்காரனுடைய அதிகாரியுடைய வார்த்தைக்கு தக்கபடியாக
செய்யும்படியாக அவள் அந்த வயல்ல இறங்கி கீழே அறுப்புண்டு போய் சிதறி கிடக்கிற அந்த கோதுமை மணிகளை அவள் பொறுக்கி கொண்டிருக்கிறவளாக இருக்கிறார். அதற்கு பின்பு நீங்கள் பார்ப்பினால் போவாஸ் அந்த தோட்டத்துக்கு வருகிறான், அந்த வயல்வெளிக்கு வருகிறான். வந்து அந்த மகளை பார்த்து கேட்கிறான், யார் இந்த மகள், ஏன் இங்கே வந்திருக்கிறாள், எங்கே இருந்து வந்திருக்கான்னு சொன்ன போது அவனுக்கு எல்லா காரியத்தையும் அறிவிக்கிறார்கள். அறிவித்தவுடன் அவன் சொல்லுகிறான், இந்த ஸ்திரீக்கு, இந்த பெண்மணிக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால் எல்லாவற்றையும் கொடுங்க என்று சொல்லி ஆண்டவர் முதலாவது ரூத்துக்கு என்ன செய்தார் என்று சொல்லி பார்த்தால் அவளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை அதே போவாசுடைய தோட்டத்தில் நிரந்தரமாய் கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவளுக்கு வேண்டிய ஆகாரங்களை கொடுக்கிறார். அந்த ஆகாரத்தை கொடுத்து அவருடைய பசியை திருப்தியாய் மாற்றி அவரை கர்த்தர் அங்கே அவர் ஒரு நல்ல சந்தோஷமான சூழ்நிலைக்குள்ளாய் கொண்டு வருகிறார். அதுக்கு அடுத்து நீங்க பாப்பீங்கன்னா அவளுக்கு குடிக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்கிறார். அந்த வேலைக்காரன் சொல்லுகிறார், தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருகிறவர்கள் இங்கே ரூத்துக்கு தண்ணீரை கொடுப்பதற்கு நீங்கள் சொல்லுங்கள், அவள் அங்கே தண்ணீரை குடிக்கட்டும் என்று சொல்லுகிறார். அதுக்கு பின்பு அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த இடத்திலேயே நீ தங்கியிருந்து நீ வேலை செய்யலாம் என்று சொல்லி அவளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பாதுகாப்பை கொடுத்து அந்த போவாஸ் அவளுக்கு அங்கே ஆதரவு பாராட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளையை, இது என்னவென்றால் இது கர்த்தர் ரூத்துக்கு முதலாவது பாராட்டின தயவாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய பிள்ளையே, தன்னுடைய கலாச்சாரங்கள், தன்னுடைய பழக்க வழக்கங்கள், தன்னுடைய சொந்த தேசம் எல்லாம் அந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவள் ஆடம்பரமாய் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு எல்லா இச்சிதமான காரியங்களை விட்டுவிட்டு அவள் ஆராதித்த விக்கிரகங்கள் எல்லாம் விட்டுவிட்டு அவள் தேவனை சேவிக்கும்படியாக வந்ததுனால என் தேவன் முதலாவது அவளுக்கு தயவை ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு இந்த காலை வேளை கர்த்தருடைய பிள்ளைகளே, ரூத் எடுத்த நல்ல தீர்மானம் முதல்ல அவளுக்கு என்ன செய்தது என்றால் அவளுக்கு தயவை கர்த்தருக்கு கொண்டு வந்தது. இன்றைக்கு இந்த காலை வேளை உங்களுடைய வாழ்க்கையில நல்ல தீர்மானங்கள் எடுக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் தயவை பாராட்டுகிற தேவனாய் காணப்படுவார். சில வேளைகளை நீங்கள் எடுக்கிற தீர்மானம் உங்களை உயர்த்துகிறதாய் காணப்படும். சில வேளைகளை நீங்கள் எடுக்கிற தீர்மானம் உங்களை கீழே தள்ளுகிறதாய் காணப்படும். என்ன தீர்மானத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை உயர்த்துவது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு மனிதனை உயர்த்துவதும் ஒரு மனிதனை கீழே தாழ்த்துவதும் என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே ஒரு மனிதன் தன்னுடைய சுயபலத்தினால் உயர முடியாது, அவன் வாழவும் முடியாது. ஆண்டவர் தான் ஒரு மனிதனை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் தான் ஒரு மனிதனை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டும் என்றால், நீங்கள் இந்த தேசத்திலே வாழ்ந்து சுபித்திருக்கிற மனிதர்களாய் இருக்க வேண்டும் என்றால், அது என் தேவன் உங்களுக்கு தயவாய் அவர் தயவு பாராட்டினால் மாத்திரமே அது நடக்கும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அதற்கு இந்த ரூத் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தாலாம். அவருடைய நல்ல தீர்மானம் தான் அவளை வாழ வைத்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற நல்ல தீர்மானங்கள் உங்களை வாழ வைக்கிறதாய் காணப்படும். கர்த்தருடைய கரத்தில் உங்களுக்கு தயவை கொண்டு வருகிறதாய் காணப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது கர்த்தர் அவருக்கு என்ன செய்தார் என்றால் முதல்ல தயவை பாராட்டுகிறார். இரண்டாவது என்ன செய்கிறார் என்றால் ரூத்துக்கு புத்தகத்தில் 4வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே போவாசோடு கூட ரூத்துக்கு ஒரு திருமணத்தை கர்த்தர் நடத்தி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவளுக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். இரண்டாவது, என் தேவன் அவளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனிதன் மேல் கர்த்தர் தயவு வைப்பாராயானால் அவனை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இங்க ரூத்தின் மேல் கர்த்தர் தயவை வைத்தார். தயவை வைத்ததோடு அவர் விட்டுவிடவில்லை. தயவை வைத்த கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் மாறிவிடுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறிவிட்டார். அவள் மோவாபை விட்டு வரும்போது இந்த பெத்லெஹேமிலே இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லி அவள் கனவுல கூட நினைத்து பார்க்கவில்லை. அவள் எதிர்பார்க்காத காரியங்களை இந்த தேசத்திலே அவர் கண்டு கொள்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு இந்த காலை வேளை நீங்கள் நல்ல தீர்மானங்களை எடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், என் ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில கொடுப்பதில் அவர் உண்மை உள்ளவராக இருப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்க ஒரு உண்மை உள்ளவராக இருப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத ஐஸ்வர்யங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருப்பார். இங்கே அவர் எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. எப்படி என்றால், போவாசை திருமணம் செய்கிறாள். மாத்திரம் அல்ல, அவளுக்கு ஒரு நல்ல குழந்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை அந்த மோவாப் பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் யோசித்திருப்பார்கள், மோவாபை விட்டு போன ரூத்துடைய வாழ்க்கை இதோட ஒரு முடிந்து போய்விடும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவளோடு விட்டுவிடவில்லை ரூத்தை. ரூத்துடைய தீர்மானம் நல்ல தீர்மானமாக இருந்தபடினால் முதல்ல அவளுக்கு தயவை பாராட்டினார். இரண்டாவது, அவளை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவது கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அதே 4வது அதிகாரத்தின் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பெற்றெடுத்த பிள்ளையை ஓபேத்துடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் ஈசாயை உண்டாக்குகிறார். ஈசாயின் நிமித்தமாய் தாவீது பிறக்கிறான்.
தாவீதுடைய கோத்திரத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியாக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவளுக்கு கர்த்தர் தயவு மாத்திரம் பாராட்டவில்லை, ஆசீர்வாதத்தை மாத்திரம் கொடுக்கவில்லை, அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் கர்த்தர் செய்கிறவராக இருந்தார். எந்த மோவாப் ஜனங்களோடு கூட ஒரு கலப்பை நீங்கள் வைக்கக்கூடாது என்று கர்த்தர் சொன்னாரோ, அதே மோவாபிய ஸ்திரீயினுடைய வித்தில் இருந்துதான் கடைசியிலே தாவீதுடைய வித்திலிருந்து இயேசு வெளியே வருவதற்கும் அது பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் அங்கே செய்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை வேளை நீங்கள் ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவருடைய சமூகத்திலே நல்ல தீர்மானங்களை எடுக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால், என் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு தயவை ஏற்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதில் அவர் உண்மை உள்ளவராக இருப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மோவாப் தேசத்தை விட்டு அவள் வரும்போது அவள் தன் சொந்த தேசத்து ஜனங்களை மாத்திரம் விட்டு வரவில்லை. அவளுடைய லௌகீக வாழ்க்கை, இச்சிகரமான வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவள் பெத்லகேமுக்கு வரும்போது அவள் அங்கே உள்ள ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆயத்தமாய் கடந்து வந்து அதன்படியாய் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அந்த தேவனுக்கு முன்பதாய் அவள் உண்மை உள்ளவளாய் காணப்பட்டபடினால் கர்த்தர் அவளை உயர்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தீத்துவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அங்கே லௌகிக இச்சைக்கும் அவபக்திக்குரிய காரியத்துக்கும் விலகி நாம் தேவ பக்தி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் நாம் அவபக்திக்கு ஏற்றதாபடியாக நாம் வாழாதபடிக்கு நாம் தேவ பக்திக்கு ஏற்றபடியாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, லௌகிக இச்சையை நாம் வெறுக்கிறவர்களாக இருக்க வேண்டுமாம். உலக பிரகாரமான இச்சையை வெறுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டுமாம். இன்றைக்கு உலகத்தில் உலகத்தார்கள் செய்கிற காரியத்தை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற விசுவாசியும் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அவர்கள் செய்கிற அதே தவறை நாமும் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அவர்கள் செய்கிறதான அந்த இச்சிதமான காரியங்களை நாமும் செய்து நாம் பெருமையை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் எடுக்கிற தீர்மானம் உங்களுக்கு நல்ல தீர்மானத்தை போல் காணப்படும் என்றால் சற்று ஆராய்ந்து பாருங்கள். எளிமலைக்கு அவன் முதல் எடுத்த தீர்மானம் அவனுக்கு நல்ல தீர்மானம் போல் காணப்பட்டது. ஆனால் அவன் எடுத்த தீர்மானம் தவறான தீர்மானமாய் இருந்தது. அது தவறான தீர்மானமாய் இருந்தபடினால் அவன் தன்னையும் இழந்து தன் பிள்ளைகளையும் இழந்து அவன் குடும்பமே சின்ன பின்னமாய் சிதறி போனதாய் காணப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற தீர்மானம் இந்த லௌகிக உலகத்துக்கு ஏற்ற தீர்மானமாய் இருக்கிறதா? இச்சையின் உலகத்துக்கு ஏற்றபடியாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுத்து அப்படிப்பட்ட ஜனங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை இந்த உலகத்துக்கு ஏற்றபடியாய் வாழ்கிற ஜனங்களாக நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் தீர்மானங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்தவைகளாக இருக்கும் என்றால் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய குடும்பங்களை அநேக காரியங்களை நஷ்டங்களை சந்திக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நஷ்டங்களை சந்திக்கிறவர்களாய் மாறி விடுவோம். ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கு நஷ்டத்தை உண்டாக்குவதற்காய் கர்த்தர் இறங்கி வரவில்லை. உங்களுக்கு தயவு பாராட்டும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆக நீங்கள் தயவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நல்ல தீர்மானங்கள் எடுக்கிற பிள்ளைகளாய் மாறுங்கள். நீங்கள் நல்ல தீர்மானங்கள் எடுக்கிற பிள்ளைகளாய் மாறும் போது என் தேவன் உங்களுக்கு தயவை பாராட்டுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையை அற்புதமாய் காத்துக் கொள்வார். ஆகவே இந்த வேத வார்த்தையை கேட்டு ரூத் நல்ல தீர்மானத்தை எடுத்து தன் வாழ்க்கையில நல்ல முடிவோடு வாழ்ந்தது போல நீங்கள் நல்ல தீர்மானங்கள் எடுத்து வாழ்வதற்கு பிரயாசம் எடுங்கள். எளிமலைக்கை போல தவறிதமான தீர்மானத்தை எடுத்து நாம் போக வேண்டிய இடத்தை விட்டுவிட்டு, நாம் போக வேண்டிய கானான் தேசமாகிய பரலோக தேசத்தை விட்டுவிட்டு இந்த உலகத்துக்கு ஒத்த காரியங்களை செய்து உலகத்துக்கு ஒத்த வாழ்க்கையை வாழ்ந்து உலகத்துக்கு ஏற்றபடியாய் ஜீவித்து உலகத்தில் நாம் பெயரையும் புகழையும் சம்பாதிக்கும்படியாக நாம் எவைகளையும் செய்யலாம் என்று செய்து நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்ம இழந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே இந்த காரியத்தில் நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். உங்களுடைய நல்ல தீர்மானங்கள் எடுங்கள். ஆண்டவரோடு நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் உங்களுக்கு எப்போதுமே கர்த்தருடைய சமூகத்தில் தயவையும் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் கொண்டு வரும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மன மகிழ்ச்சியின் ஆண்டவரே இந்த காலை வேளையில
உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் இம்மட்டுமா எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளின்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவரே நல்ல தீர்மானங்களை எடுக்கிற பிள்ளைகளாக, எடுக்கிற நல்ல தீர்மானத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த நல்ல தீர்மானத்தை எடுக்கிற பழக்கம் அவருடைய வாழ்க்கையில வரும்போது நீர் அந்த குடும்பங்களை விசாரிக்கிற தேவனாக இருப்பீர். அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை தயவை பாராட்டுகிற தேவனாக இருப்பீர். எப்படி ரூத்துக்கு நீங்க தயவை பாராட்டினீர்களோ அது போல ஆண்டவரே நல்ல தீர்மானங்களை இந்த பிள்ளைகள் எடுக்கும் போது அவருடைய குடும்பங்களின் தயவை பாராட்டுவீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்து உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தயவை மாத்திரமல்ல, நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இருப்பீர். ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, அற்புதங்களை செய்கிற தேவனாக இருப்பீர் என்று சொல்லி இன்றைக்கு நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்கு தக்கபடியாக ஆண்டவரே இன்றைக்கு இந்த காலை வேளை யார் யார் தங்கள் வாழ்க்கையை உணர்ந்து பார்த்து தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எந்தெந்த காரியங்களை விட்டு வெளியே வர வேண்டுமோ அந்த காரியங்களை விட்டு வெளியே வந்து நல்ல தீர்மானங்களை எடுத்து உம்மோடு கூட ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய தயவு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்கள் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய அற்புதங்கள் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வீட்டுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் கடந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே இந்த வாரத்தில் பிறநாளை சந்திக்கிற பிள்ளைகள், திருமண நாளை சந்திக்கிற பிள்ளைகளுடைய கரங்களை கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தை கொண்டு ஆண்டவர்களை தொடுவீராக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவள் ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும் அப்பா. எங்களையும் உடைய கரங்களை தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும். தொடர்ந்து எங்களோடு இடைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமானம் சந்தோஷமான மகிழ்ச்சி இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வரவேற்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.